இல்ல அங்கே இரு. பாடிக்க மூச்சு வாங்குறா அப்ப இந்த பாடி அவ்வளவுதான் உங்களை யார் ஓட சொல்லிச்சு 2 பேரையா அதெல்லாம் ஓடி எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. வாட்டர் ஃபால்ஸ் பிளானும் இப்போ சொதப்பலாம் போச்சு. வாட்டர் ஃபால்ஸ் முடி 2 மாசம் ஆகும். இங்க பக்கத்துல ஒரு டேமும் பார்க்கலாம் பார்த்தோம். இப்போதைக்கு அது மட்டும் பார்க்க முடியல. ஃபுல்லா எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்க ரிட்டர்ன் தான் வந்துட்டு இருக்காங்க. இருக்கிறது இதுதான் இருக்கு. இதை பார்த்துட்டு இப்போ டேமுக்கு போகணும். அது பார்க்கறதுக்கு இதுவா பார்க்கலாம். நல்லா ஜில்லுன்னா அது காத்து வருது. எப்படி சமாளிக்குது பாருங்க. ஏய் மச்சான் அங்க நிக்காதே, அங்க நிக்காதே, இப்படி வா, இப்படி கீழே இறங்கலாம். திரைய பார்த்து இறங்கு. ஏய் போலாம், நான் அங்க இருக்கோம், பார்த்துட்டு வந்துங்க. ஒரு 2 minutes சார். இல்ல அங்கே இரு. இது இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸில் 2 மாசமா இல்லையா. வெயில் காலத்துக்கு அதுவும் இப்போதைக்கு இதுதான் இருக்கு. என்ன இது எப்படின்னா கொஞ்சம் இங்கே யானை அதெல்லாம் சுற்றுறோம், அந்த சைட்லாம் சுற்றுற இடமா அந்த ஏரியாலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் பார்த்தீங்கன்னா விடுறது இல்லை. பார்க்குறதே பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் போகக்கூடாது. சும்மா இப்படி மேலோட்டமாக வேணா பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேம் தான் பக்கத்தில் இருக்கான், அதுக்கு வேணா போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்க்கறதுக்கே இடம் சின்னதாக, ஆனால் நல்லா இருக்கு. இடம் மட்டும் கீழே இறங்கி போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பசங்க கீழே தான் இருக்கானுங்க. காலிலேருந்து யாருமே நாங்கள் குளிக்கல. அதுக்கு தான் ஆசை வந்தோம் ஃபால்ஸு குளிக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற எங்கேயா குளிக்க முடியுன்ற மாதிரி ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ராங் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு இதுவாது டிக்காக தான் பார்ப்போம். அதாவது டேம் மட்டும் அட்லீஸ்ட் அது ஓப்பனில் தான் இருக்கான். ஸோ அதை வேணால் போய் பார்க்கலாம். ஏப்பா முதல்ல இதை ஏறி முடிங்க. நீங்க பாட்டு ஏறிட்டு வந்துட்டீங்களா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. பாடிக்கு மூச்சு வாங்குறா அப்ப இந்த பாடி அவ்வளோ மூச்சு பாரு. மலை வெத்தனது பாரு. ஐயோ எப்பா தேவையெல்லாம் ஓடி வந்து 10ன்னு கிடக்கும். நான் நடந்து வந்து மூச்சு தான் வாங்கிச்சு, ஓட வந்து மூச்சு. ஆனால் ஓடிட்டு வந்து 10ன்னு கிடக்குறோம். பாரு ஒரு வழியா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விட்டது நம்மளோட டேமுக்கு. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடுவோம்டா. வெறும் ஒரு 30 ஸ்டெப் தான் இருக்கும். இதுக்கே மூச்சு வாங்குறா. இல்லடா படிக்கட்டு இப்படி இருக்கிறது. டேம் பேருனது ஆலியாறு. ஆலியாறு இல்லையா? நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையா? ஆலியாறு டேம் ஃபைனலாக வந்தாச்சு. இப்போ என்னன்னா மதுரை பழனி அடுத்து இப்போ பொள்ளாச்சி வந்திருக்கோம். பொள்ளாச்சி அழங்கரை ஆலியார் டேமுக்கு இப்போ வந்திருக்கிறது. ஒரு வழியா முடிஞ்சிச்சு. ஆனால் போர்டில் என்ன போட்டிருப்பாரு ஆக்சுவலி நாங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் ஆனால் உள்ளே போகிறாங்க. தயவு செஞ்சு யாரும் இப்படி போகாதீங்க. இருக்கிறது இங்கேருந்து இப்போ தான் பார்த்துட்டு நேரம் வரையும் இருக்காது. அதுக்கப்புறம் படுத்து இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூச்சு விடாம போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ செம்ம எத்தனை கவுண்ட் வச்சது 10 மலை கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இருக்கு. நாங்கள் மட்டும் இ பாஸ் எடுத்துருந்தோம், மேலே போயிருக்கலாம். எல்லாருக்கும் ரெக்வெஸ்ட், ஆனால் நீங்கள் எங்கன்னா போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தப்பட்டி தெரிஞ்சுக்கின்னு போங்க. அதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் காலத்துல இருக்குமா தண்ணி, மழை காலத்துல அதிகமா வருமா அப்படின்னு. ஏன்னா ஞானப்பையன் சொன்னான் 365 days அவங்க தண்ணி இருக்கணும் நம்பி வந்தோம். அது அங்க இல்ல, அதுக்குள்ள போனாலும் இ பாஸ் வேணுமா. அந்த இ பாஸ் வந்து பிஃபோர் 2 days நீங்க பண்ணிருக்கணும்.
நாங்கள் எதுவுமே பண்ணல. ஆனால் நாங்கள் வந்த நேரம் கடைசி வாட்டர் ஃபால்ஸும் இல்லை, 2 மாசமா நின்று போயிடுச்சு. இப்போ இங்கே டேம் வந்துச்சு. டேம்லேருந்து கொஞ்சம் கீழே நாங்கள் ஸ்டெப்ஸ் வர இடத்துல வேணால் குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் அங்கே தான் குளிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து இது பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலான்னு பார்த்தோம், அது மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ஃபுல்லாக அவ்வளோ இது ஃபாரஸ்ட் தென்னை மரம். அப்படியே மேகத்தை பாருங்க, செம்ம. ஆனால் உண்மையிலே அந்த மேகம் உங்களே சொல்லும், மூடி நீர்றா, எதுலையும் வாய விடாத, எதுலையும் முந்திரி மூக்க விடாத, ஃபர்ஸ்ட் உன்னை மட்டும் நம்பிக்கை வாழ்ந்துக்கோ, நீ ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் யாரும் நம்பிக்கோ. ஏப்பா முருகேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறாடா அவன். இந்த பொள்ளாச்சி டேம்ல நிறைய ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நான் ஹாப்பி ராஜ் கூட இந்த ஷூட் நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இதெல்லாம் நடந்து அதெல்லாம் காட்ட முடியுமான்னு தெரியல. ஜிம் பாடியே சோர்ந்து போய் பத்துன்னு கிடக்குது. இப்படி இருக்க உடம்பு வந்ததுன்னா இது பண்ணுங்களா, இப்படி இருக்க உடம்பு எங்க இருக்கு? யாரும் குண்டா யாரும் கஷ்டப்படும், ஒளியா போயிட்டே இருக்கா. எங்களால தான் முடியல. உங்களுக்கு யார் ஓட சொல்லிட்டு 2 பேரையா அவனுங்க 2 பேர் உடம்பு நீ முன்னே எனக்கு ஆதாரிக்கு என்ன பிட் பண்ண எனக்கு முன்னாடி ஓடானுங்க. எப்பறம் நீங்க முன்னாடி போக நான் மூச்சுட்டு ஓடி வந்தேன். எங்களுக்கே கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. எங்களுக்கு முன்னாடி பார்த்தா அத்தனை சின்ன பசங்க நல்லா ஏறிப்பாங்க, எங்களால முடியல. ஐயோ வீக் ஆயிடுச்சு. ஏன்னா 2 நாள்ல நாங்க சுத்தி நிற்கிறதுனால அவ்வளவு டயர்டா தான். சரியா தூக்கமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ரெஸ்டே இல்ல, ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான், சாப்பிட்ற பிளான், அது மட்டும் தான் நாங்க இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. இது எல்லாமே முடிஞ்சு. ஸோ இதுக்கு அடுத்து அந்த ஒரு பிளானை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிட்டா ஓகே, ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ட்ரிப்பு எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் போயே ஆகணும். என்ன பண்ணாதேம்மா இவனுங்க, சனிக்கிழமையே போய் தான் பண்ணானுங்க. சனிக்கிழமை தான் நீங்க சுத்தி நிக்கிறானுங்க ஃப்ராட் பசங்க. ஃபர்தரா அப்டேட் பண்றோம். உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மீதி பேர் கீழே மாட்டினாங்க. எதுனால சில பல கார் கோர் ஆயிடுச்சு. ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்புறம் வண்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா சில மறுபடியும் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க நிற்கிறாங்க. எங்களுக்கு அடுத்தது அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பண்ணுவாங்க. நாங்க பெருசா ஒண்ணும் இல்லை, எல்லாம் போறதும் கார்ல இருக்குது. ஆனா கார் லாக் பண்ண முடியல. காரை சேர்த்தே பார்த்து கார் பண்ணா அவங்க இருக்காங்க. இப்போ நாங்க வந்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ரவுண்ட் அவங்க வருவாங்க. நாங்க போய் அப்படின்னா இப்போ அங்கே பார்த்துக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு அதை முடிச்சுட்டு இதை அவங்களும் வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அதோட முடிஞ்சோம். மொத்தமாக வந்துட்டோன்னா பிளான் அக்கம்ப்ளீஸ்ட். ஸ்டே டியூன் ஆன் பசங்க vlogs. A few moments later. சார் டீம் ஒர்க் இங்கே காட்ட சொன்னால் எங்கே போய் காட்டிட்டு வந்தீங்க சொல்லுங்களேன். ஆளாளுக்கு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் பண்ணிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா தோல்மா தூக்கி வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண ரெடி சாமி, ஸ்டார்ட் ஆகிடு. ஒரு 2-3 செகண்ட் ஸ்டார்ட் ஆகலாம், பிரேக் அழுத்திக்கோ. கிளட்ச் விட்டா பிரேக் அழுத்தாது. ரெடியா? போலாம் போலாமா? ரெடி ரெடி டீம் 1 2 3 ஸ்பீடா லெஃப்ட் திருப்பிங்க. போகுது பண்ணு ட்ரை பண்ணு. இனிமே ஸ்டார்ட் ஆயிடும். இனிமே ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி இருந்தாலும் போயிடலாம்டா. வந்து முடிச்சுடா.